உலகம் தோன்றிய காலம் முதல் மனிதகுலம் உய்ய இறைவனே அவ்வப்போது மனித உருவில் தோன்றி வழிநடத்தி வருகிறான் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொண்ட உண்மை. அந்த வரிசையில் இந்த நூற்றாண்டின் உன்னதமான மகான் வேதாத்ரி மகரிஷி இளம் வயதிலேயே வறுமை ஏன் வருகிறது, இறைவன் எப்படி இருப்பான், துன்பம் ஏன் வருகிறது போன்ற கேள்விகளை தனக்குள்ளே கேட்டுக்கொண்டார். 1958 உலக சமுதாய சேவா சங்கம் அமைப்பை உருவாக்குகிறார். தனிமனித அமைதியே உலக அமைதி என்ற கோட்பாட்டை வலியுறுத்துகிறார். தனிமனித அமைதி பெற எளிய முறை குண்டலினி யோகம் என்ற முறையில் அனைவரும் எளிமையாக கற்கக்கூடிய வகையில் பயிற்சிகளை வடிவமைக்கிறார். ஆசை, சினம், கவலை, எண்ணம் போன்ற உணர்வுகளை வெற்றி கொள்ள யாருமே மறுக்க முடியாத வகையில் பயிற்சிகளை உருவாக்கி மக்கள் அமைதி பெற வழிவகுத்துள்ளார். தன்னலமற்று தன் வாழ்நாள் முழுவதையும் சமுதாய நலனுக்காக அர்ப்பணித்த உன்னத மனிதர் நிறைவாக வாழ்ந்து தனது 96ஆம் வயதில் பிரபஞ்ச களத்தோடு கலந்துவிட்டார். இந்த நூற்றாண்டின் மகானாக அனைவராலும் வணங்கக்கூடிய மாமனிதரின் வழிநடப்போம். வாழ்க வளமுடன்.